பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது: கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. Amen. இந்த வார்த்தை விதமாய் தாவீதுக்காரன் விதமாய் சொல்லுகிறார்: கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், கர்த்தருடைய வேதம் குறைவே இல்லாத நிறைவான ஒண்ணுங்க. இந்த கர்த்தருடைய வேதம் பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்ட ஒன்று. நம்ம எப்படி வாழணும், நம்ம வாழ்க்கைக்கு உண்டான எல்லா சொல்யூஷனும் இந்த வேதத்துல இருக்கு. அவருடைய வேதம் குறைவற்றதும். மனுஷங்கள்கிட்ட, சுவாசமுள்ள மனுஷங்கள் நம்மள்கிட்ட அநேக குறைகள் இருக்கு. ஆனா இயேசப்பாட்ட ஒரு குறைவும் இல்லை. இந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமியில வெளிப்பட்டார். வார்த்தை நான் யார்? வார்த்தையானவர் இயேசு கிறிஸ்து. இன்று நீங்க வாசிக்கிற இந்த வார்த்தை முழுவதும் எல்லாமே ஆவியானவரால் எழுதப்பட்டது. தேவன் அவரே நேரடியா வந்து எழுதல. ஆவியானவர் ஒரு மனிதன் மூலியமாய் இறங்கி இயேசப்பா உணர்த்தி எழுதப்பட்ட ஒன்று பரிசுத்த வேதாகம். இது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறதா? இதுல ஒரு குறைவும் இல்லை. இது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறதா? உங்க ஆத்துமா கலங்கி திகைத்து கொண்டு இருக்குதா? ஏதோ ஒண்ணு குறித்து சோர்வற்று பலனற்று உங்க ஆத்துமா, ஐயோ எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லையே, சப்பா நானு ரொம்ப பலவீனமா இருக்கேன், நானு ஏன் என்ன எல்லாரும் வெறுக்கிறாங்க, ஏன் நேசிக்க என்னை யாருமே இல்லையா, சப்பா இந்த உலகத்துல நான் எப்படி வாழ போறேன், சப்பா நேசித்தவங்க எல்லாம் விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு கலங்கி கொண்டிருக்கீங்களா? உங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தையானவர், உங்களை உயிர்ப்பிக்கிற வேதம் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கு. பிடிச்சுக்கோங்க. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும், கர்த்தருடைய சாட்சி சத்தியமும். அவருடைய சாட்சி சத்தியங்க. அவரே சத்தியமானவர். அவருடைய சாட்சியும் சத்தியம் உள்ளது. பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. பேதை, ஒண்ணுமே தெரியாத பேதையை ஞானியாக்குகிறார். இந்த வேதம் ஞானமாக்கும், ஞானியாக்கும். அவரே நீதியும் ஞானமுமானவர் என்ற குறுகியல்ல இருக்கு. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களும் இழிவானவைகளும் தெரிந்து கொண்டாராம். அது எப்படி இந்த வேதத்தின்படி நடக்கிறவர்களை அப்படி பயன்படுத்துவார். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மக இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே இயேசுப்பா, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, உம்முடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. இயேசுப்பா, உம்முடைய சாட்சிகள் சத்தியமானவைகள். இயேசுப்பா, ஞானிகளை உருவாக்குகிறது. உம்முடைய வேதம் ஞானிகளை உருவாக்குகிறது ராஜா. இயேசுப்பா, தோய்ந்த எங்கள் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிற உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக செயல்படட்டும். இசப்பா, என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன கலக்கங்களோடு புது வருடத்திற்காக இசப்பா கலங்கி கொண்டிருக்கிறார்களோ இசப்பா, இந்த வருடங்கள்ல இசப்பா என்னென்ன காரியங்கள் இசப்பா இழந்து கொண்டு இசப்பா துக்கத்தோடு இருக்கிற எல்லா கவலைகளும் உமது அன்பின் பாதத்துக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை உருவாக்கட்டும். இசப்பா, வருகிற ஆண்டு இசப்பா ஒரு செழிப்பான ஆண்டாய், உம்முடைய ஆசீர்வாதத்தின் ஆண்டாய், இசப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒரு ஆண்டாய் மாற எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. இசப்பா, நீ சீக்கிரம் வரப்போகிறீர். உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாக இன்னும் அநேகரை ஆயத்தப்படுத்த கிருபை செய்வீராக. நீர் ஒரு மாத்திரம் பெருகணும்ப்பா. உடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படும். நாங்க சிறுகணும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. Thank you.